சுய் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பிளானை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்னால் ஸ்பான்சருடைய கான்டாக்ட் டீடைல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷோராக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த நிறுவனத்துடைய போட்டஸ் பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நிறுவனத்துடைய விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதான் இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷனாக இருந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு பார்த்தா ஒரு 100% டீசென்ட்ரலைஸ்டான பிஸ்னஸ் பிளான் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை கிரியேட் பண்ணவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்ட்ரைப் பண்ண முடியாது. அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து இன்டர்நெட்டில் லைக் கிரிப்டோ கரன்சிஸ் இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒர்க் ஆகும். அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இதை ரீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. க்ரௌட் ஃபண்டிங் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிஸ்னஸ் பிளானை ரன் பண்ணுறாங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பூம் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளான், ஒரு கான்செப்ட். ஸோ இதில் எப்படி அப்படின்றத பார்ப்போம். SUI பிளாக் செயின், இந்த SUI பிளாக் செயினில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேயர் 1 பிளாக் செயின் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்டிங் www.bisui.com அப்படின்றதான். அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சுய் அதாவது SUI இதை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிரியேட்டர் எவன் செங் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் இதோடைய CEO இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SUI மார்க்கெட்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100+ எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு பார்த்தா அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே பைபிட், பினான்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SUI ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய மார்க்கெட் கேப் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் பை பண்ணி ஆர் ஏர்ன் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது மூலமாக பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகும், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்துட்டு போனால் மினிமம் 1 SUIலேருந்து அன்லிமிட்டெட் மேக்ஸிமம் SUIயில் வரலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்க முடியும். டிரான்சாக்ஷன் மோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா SUI காயின் மூலியமாக தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய சப்போர்ட்டிங் வாலெட் அப்படின்னு பார்க்கும்போது SUI வாலெட் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈத்தோஸ் வாலெட் அண்டு கிளாஸ் வாலெட் அண்டு மார்டின் SUI வாலெட் இந்த மாதிரி பல வாலெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. எனி வாலெட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட்டிங் வாலெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தராங்க. 1 டெய்லி பேசிவ் இன்கம், ரெஃபரல் போனஸ், குளோபல் போல் போனஸ், ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் அண்டு வீக்லி சேலரி இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிவ் இன்கம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிவ் இன்கம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1% கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு 1.5%, நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு 2% இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 டேஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ 4% டச் ஆகுதோ அப்போ வந்துட்டு போனால் நெக்ஸ்ட் 100 டேஸ்க்கு உங்களுக்கு 4% கிடைக்கும். ஸோ டோட்டலாக டெய்லி 4% அப்படின்ற மாதிரி கிடைச்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட 400% வரலும் உங்களுடைய கேபிட்டலில் இருந்து கிடைக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 5 டேஸ்க்கும் வந்துட்டு போனால் 0.5% இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெவல் 1லேருந்து 5 லெவல் ஆஃப் இன்கம் வந்துட்டு போனால் ரெஃபரல் போனஸ் தராங்க. லெவல் 1க்கு 10%, லெவல் 2க்கு 5%, லெவல் 3க்கு 3%, லெவல் 4க்கு 2%, லெவல் 5க்கு 1% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு குளோபல் போல், இந்த குளோபல் போல் போனஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 1 டைரக்ட் ரெஃபரலுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் போலிருந்து 1 ஷேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே 2 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 SUI காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீக்லி சேலரி பியோனர், இந்த பியோனர் அப்படின்ற இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கு. நீங்கள் டீம் பிஸ்னஸ் $1000 பிஸ்னஸும் அண்டு பர்சனல் டெபாசிட் வந்து போனால் $50 பிஸ்னஸும் 3 டேரக்ட் ரெஃபரலும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரியாக $25 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் லேசர், இந்த ட்ரைபல் லேசர்னு இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டீம் பிஸ்னஸ் $5000 டீம் பிஸ்னஸும் பர்சனல் டெபாசிட் $100 டெபாசிட்டும் அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரியாக $100 கண்டினியூஸாக ரிசீவ் ஆகும். அண்டு நேவிகேட்டர் இந்த ஒரு
ரேங்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு டீம் பிஸ்னஸ் $25,000க்கான டீம் பிஸ்னஸும் பர்சனல் டெபாசிட் $500க்கான டெபாசிட்டும் 10 டேரக்ட் ரெஃபரலும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வீக்லி சேலரியாக உங்களுக்கு $250 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அக்குமுலேட்டர் ட்ரைபலைசர் அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷனரி இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இந்த அக்குமுலேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரியாக $1000 அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபலைசர் இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரியாக $3000 அண்டு விஷனரி இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா $5000 வந்துட்டு பண்ணால் வீக்லி சேலரியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்ட் இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி சேலரியாக $7500 கிடைக்கும். அண்டு மேஸ்ட்ரோ இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா $10,000 வந்துட்டு வீக்லி சேலரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ண உங்களுக்கான வீக்லி சேலரி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த பிஸ்ஒய் டோக்கனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ் அண்டு டோட்டல் சப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் காயின் வந்துட்டு டோட்டல் சப்ளை ஆகிருக்கு. அண்டு SUI பிளாக் செயினில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான 10% பிஸ்ஒய் டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் டெபாசிட் 1 SUI, மினிமம் வித்ரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 SUI இருந்தால் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். வித்ரால் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 60% கோஸ் டு பர்சனல் வாலெட்டுக்கு உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து 20% மாதிரி ரீடெபாசிட் அண்டு காம்பவுண்டிங் ப்ராஃபிட்டுக்காக போயிடும். 10% குளோபல் போல்க்காக போயிடும். அண்டு 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்ஒய் டோக்கனுக்காக போயிடும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஜாயின் பண்ணி எல்லாரும் நல்லா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.